குமார், பாம்ப் ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்ட். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக தான் இருந்திருக்கு. திடீர்னு அது எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீ தீவிரவாதியாக மாறின? எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இருந்தார். உங்களை பார்த்தா அவர் ஞாபகம் தான் வருது. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்லேயே சொல்லணும்னு நினச்சேன். ராங் டைமிங். நீயும் ஏடிஎஸில் இருந்தவன். விசாரணை எப்படி இருக்கும்னு உனக்கும் தெரியும். ஸோ டாக். உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல? எத்தனாவது மாதம்? என்ன மிரட்டரியா? டோன்ட் பி சில்லி. சும்மா விசாரிச்சேன். பேய், இந்த விளையாட்டில் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். நான் இருக்கும்போது அது நடக்காது. சார், ஜேசிபி உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஏதாவது சொன்னானா? இது வரைக்கும் இல்லை சார், பட் சீக்கிரம் சொல்ல வச்சிடுறேன். குட் ஒர்க் பிரகாஷ். தேங்க்யூ சார். இனிமேலிருந்து நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சார், என் விசாரணை பாதில் நிற்குது, முடிச்சுட்டு அனுப்புகிறேன். அவனை நான் விசாரிக்கிறேன். யூ டோன்ட் வரி. சார், நான் அவனை கேட்க வேண்டிய விஷயங்கள் இன்னும். பிரகாஷ், ஐ எம் யூ சீஃப். இந்த நிமிஷத்துலேருந்து அசோக் என் பொறுப்பு. சொன்னல பிரகாஷ், அடுத்த 5 நிமிஷத்தில் நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன்னு. அசோக், என்ன கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. உன்னை கொல்லாம விட மாட்டாங்க. சாவுக்கு பயந்தவனுக்கு தினமும் சாவு. எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. அது என்னைக்கு வந்தாலும் சரி. சாரி, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணித்தரேன். சாரி மேன். சாரி சீஃப். உங்களை சீஃப்னு கூப்பிடலாம்ல.